அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் விளாங்காட்டூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் அரையாண்டு தேர்வை மாணவர்கள் புறக்கணித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பொய்யாமொழி. வணக்கம் பொய்யாமொழி, தேர்வை மாணவர்கள் புறக்கணித்ததற்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரவி. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்துள்ள விளங்காட்டூர் கிராமத்தில் உள்ள ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் கல்வித்திறனை மேம்படுத்தும் வகையில் சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என கூறி மாணவர்கள் பெற்றோர்கள் பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். அப்பொழுது மாவட்ட கல்வித்துறை அதிகாரி, மாவட்ட இயக்குனர், மாவட்ட ஆட்சியர், முதலமைச்சர் தனிப்பிரிவு என அனைவருக்கும் மனு அளித்ததாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு தேவையான இடவசதி மற்றும் நிதி வசதி வழங்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்ததாக தெரிகிறது. இதனால் சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியை தரம் உயர்த்தி தர வேண்டும் என கோரிக்கை எழுந்த நிலையில் இதுவரை அப்பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய 183 மாணவர்கள் தற்பொழுது பள்ளிக்கு வராமல் இன்று நடைபெறக்கூடிய அரையாண்டு பருவ தேர்வை முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக செய்யப்பட்டுள்ளனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் இருந்த ஆசிரியர்கள் அரையாண்டு தேர்வுக்கு மாணவர்கள் வருவதாக போன் மூலம் தொடர்பு கொண்டு பேசி வருகின்றனர். இது குறித்து ஆசிரியர்கள் பெற்றோரிடம் பேசும்போது தங்களது கிராமத்தில் உள்ள நடுநிலை பள்ளியை தரம் உயர்த்தி தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் தரம் உயர்த்தப்பட்ட பள்ளியாக எங்கள் பள்ளியை மாற்றி அமைக்க வேண்டும், அமைத்தால் மட்டுமே நாங்கள் தேர்வு எழுத வர முடியும் என இப்ப ஆசிரியர்களிடம் பெற்றோர்கள் தெரிவித்ததாக தெரிகிறது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பொய்யாமொழி.